ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் பார்க்குறது சுரேஷ் 03. இப்போ என்னடா பாக்ஸ் வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம ஒரு புதுசாக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாங்கியிருக்க கேமரா பார்த்திங்கன்னா Sjcam ஏர். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். தீபாவளி ஆஃபரில் வாங்கினதுனால லோ ப்ரைஸு 5000 இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து ப்ரைஸு ட்ராப் ஆகி 4000 வந்துச்சு. ஸோ உடனே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. கேமரா நேம் பார்த்தீங்கன்னா sj4000. இது வந்து 4Kன்னு போட்டிருக்கு. வைஃபை அவைலபிள் இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் கேமரா. பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கேமரா, கீழே வந்து அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமரா எடுத்து பார்ப்போம். கேமரா லென்ஸ் மேலே ஒரு டஸ்ட்டாக இருக்குது. மேலே இருக்கிற கவரை ஓப்பன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, சைடில் 2 பட்டன், பேக்கில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சின்னதாக சூப்பராக இருக்குது. சரி, இது அப்படியே வர வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அக்சசரிஸ் பார்ப்போம் ஒன்றா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் மவுண்ட். இது நம்ம ஆல்ரெடி தனியாகவே வாங்கியிருக்கோம். 200ன்னு போட்டு வாங்கினோம். இப்போ இதுலேயே கோடியை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது, அப்போ தேவைன்ட்டு வாங்கிட்டோம். இப்போ வந்திருக்கு. சரி, ரெண்டும் வச்சு யூஸ் பண்ண வேண்டியது தான். உள்ளே இருக்கான் பாருங்க, இவனை தான் 200 கொடுத்து நம்ம வாங்கணும். சரி, அப்படியே அடுத்து வச்சுட்டு அடுத்த அக்சசரிஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜே மவுண்ட்டும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஸ்ட்ராப் ஒன்று வாங்கினோங்க பார்த்தீங்களா, அது கூட வந்துருச்சு ஜே மவுண்ட்டு. இது ஒன்று இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இது தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடஞ்சிருக்கு, அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஹெல்மெட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுதான் அது வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டுற டைப்பு. நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்ட்ராப்பு. இது வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டுறது. இது ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒரே இடத்துல விட்டுறலாம். இது 2 கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம அதை பின்னாடி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள வச்சு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள். பரவாயில்ல, சார்ஜர் கேபிள் நல்ல லென்த்தாகவே இருக்குது, யூஸ் ஆகும். அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மவுண்ட் ஆட்டுது. ஆமாங்க, கேமரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட்டு, ஸ்ட்ரெயிட் மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒன்று இருக்குது. அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மவுண்ட்டை இன்னொன்று. இது கொஞ்சம் கிராஸாக வரும். அதுக்கப்புறம் Sjcamோட ஸ்டிக்கர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. வெளியே எடுத்து பார்ப்போம். உள்ள Sjcamோட புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் 2, புக் 1. ஓகேங்க, அவ்வளோதான், பார்த்தாச்சு. நம்ம எப்படியும் படிக்க போகிறதில்ல இந்த புக்கை. நிறைய இதுலேருந்து புக்கு கொடுக்குவாங்க, நம்மளும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் படித்து தெரிஞ்சுக்கினா யூஸ் தான். நமக்கு கேமராவை பற்றி தெரிஞ்சால் சரிங்க. சரி வாங்க, அப்படியே கேமராவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே வந்து இந்த பட்டனை பிடிச்சி லெஃப்ட்டில் இழுத்து இதை தூக்கணுங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகிக்கும். உள்ளே இருக்கிறதாங்க கேமரா, மேலே இருக்கிறது கேஸ் மட்டும்தான். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸு. ஓப்பன் பண்ணி நம்ம கேமரா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் கேமரா, அது வந்து கேஸு. நம்ம அதை அப்படியே ஓரம் வச்சுட்டு கேமராவை பார்க்கலாம். இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டிங்கன்னா நமக்கு நல்ல இதை ஓரளவு விசிபிலிட்டி நல்லா தெரியும். முன்னாடி ஒரு ஸ்டிக்கர், இதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம அப்புறமா கிழிச்சு எடுத்துடலாம். கேமரா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் ஆக்ஷன் கேமரா. ரொம்ப குட்டியாக தெரியுதுங்க. பேக் சைடில் பேட்ரி இருக்குது. பேட்ரி குவாலிட்டி பார்ப்போம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. வந்துருச்சு. Sjcam 3.7 லயன் பேட்ரி, 900 mAh. உள்ளே போட்டு பூட்டிடலாம். இன்னும் போக மாட்டேங்குது. எப்படா உள்ள இப்போ போயிடுச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணணும் போல். உள்ள க்ளோஸ் பண்ணிடலாம். பின்னாடி இதாங்க பவர் பட்டனு, மூட் பட்டன் எல்லாம் அதே தான். இப்போ அதை அழுத்தி பிடிச்சோம்னா கேமரா வந்து ஆன் ஆகிக்கும். ஆன் பண்ணலாம், இருங்க. ஆன் ஆகிடுச்சு. சவுண்ட் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது.
1080 ஃப்ரேம் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ். ஓகே, இது வந்து கேமரா கரெக்டாக தெரியல. இது கேமரா ரெக்கார்டர் வெர்ஷன். இது வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது 12 மெகா பிக்சலில் இருக்குது. இது வந்து நம்ம எடுத்து ஃபோட்டோ பார்த்துக்கிறது. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக செட்டிங்ஸ் தாங்க. வீடியோ ரெசல்யூஷன் ஓகே எழுத்துனா ஓப்பன் ஆகிக்கும். மேலே ஓகே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பர் செகண்ட் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ரெக்கார்டிங் சவுண்டு இருக்குது, டைம்லெஸ், அப்புறம் லூப் ரெக்கார்டிங், அப்புறம் வீடியோ பிட் ரேட்னு இருக்குது. இதெல்லாம் வீடியோவோட ஆப்ஷன்ஸ். அடுத்து வந்து கேமரா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ரெசல்யூஷன் 12 மெகா பிக்சல் இருக்குது. அது வேணால் நம்ம மாற்றிக்கலாம். 16 இருக்குது, 2, 5, 8, 12. நம்ம 12 வச்சிடலாம். மேலே ஓகே எழுதுனா மாறிக்கும். அப்புறம் டைம் இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேலன்ஸ், ஆட்டோ, சன்னி, க்ளவுடி, இன்னொன்று ஏதோ போட்டிருக்காங்களே, இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. அப்படியே கீழே இமேஜ் ரொட்டேஷன், டிரைவிங் மோட், வைஃபை மோட் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாமே பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி இண்டிகேட்டர் லைட் ஆன், ஆட்டோ சர்வர், ஆட்டோ ஷட் டவுன், செட்டிங்ஸ். இது எல்லாமே மேலே கீழே பட்டன் மாற்றி எழுத்து மேலே ஓகே எழுத்திங்கன்னா ஒர்க் ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், டேட் அண்ட் டைமு, ஃபார்மெட்டு, ரீசெட் டு ஃபேக்ட்ரி செட்டிங்ஸு, அப்புறம் ப்ரீமியர் வெர்ஷன் ஒன்று இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளஸ் ஓகே பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆயிருங்க. திரும்பவும் நம்ம வீடியோவுக்கு வந்துடும். லைட்டாக தெரியுது. வீடியோ வந்து நல்ல வைட் ஆங்கிள் இருக்குதுங்க. மைக் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் போட முடியாது, இன்டர்னல் மைக் ஒன்லி. அதுலேயே ரெக்கார்டரோட தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, நம்ம இங்கே ஒரு அக்சசரிஸை விட்டுட்டோம். இது வந்து கேமரா கேஸ்லேயே வருது. ஸ்ட்ரெயிட் ஹோல் மவுண்ட்டு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் அந்த மவுண்ட்டுங்க. இது அதிலே கொடுத்துருக்காங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதில் ஒரு ஸ்க்ரூவோடு வருது. ஸ்க்ரூவை போட்டு கேமரா வச்சு டைட் பண்ணிட்டு அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா தாங்க இருக்குது. இருந்த இடத்துல எடுத்து அப்படியே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஹெல்மெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இப்படியே பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம கேமராவை எடுத்துக்குவோம். கேமராவை அப்படியே அந்த கேஸ்குள்ளே போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கேஸுள்ளே போட்டால் தான் நம்ம இதில் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஹெல்மெட்டில் லாக் பண்ணி வச்சு அப்படியே ஜே மவுண்டை எடுத்துப்போம். கூட ஒரு ஸ்க்ரூ எடுத்துப்போம். இப்போ ஜே மவுண்டை எடுத்து அந்த ஸ்ட்ராப்பில் லாக் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தனியாக வாங்கினது, க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஜே மவுண்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமராவை இப்படி வச்சு இந்த ஸ்க்ரூ எடுத்து டைட் பண்ணோம்னா ஓகேங்க, நின்றுடும். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இதை வந்து டைட் பண்ணிட்டோம்னா போதும், ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும். இது வந்து ஈஸி மெத்தடில் போட்டுக்குவோம். ஓகேங்க, இப்போ இதை வந்து கழட்டிக்கலாம். நான் வந்து இன்னொரு மெத்தடில் போட போகிறேன், அதாவது டவுன் மெத்தடில். இதோட அது வந்து ஆங்கிள் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்சசரிஸ் வந்துச்சு இல்லைங்களா, எக்ஸ்டர்னல் பண்ணுறது, அந்த அக்சசரிஸ்லேருந்து எடுத்து ஒன்று இதில் போட்டு ஜாயின் பண்ணிக்கோ. அந்த ஸ்ட்ரெயிட்டாக வரல அந்த இது பாருங்கள், இது தான். இதை எடுத்து அப்படியே கேமராவில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவோம். உள்ளே போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டுடலாம் உள்ள. நெக்ஸ்ட்டு ஜே மவுண்டில் ஹோல்ட் பண்ணலாம்.
எல்லாம் டைட்டாகவே இருக்குங்க, உள்ளே போகவே மாட்டேங்குது. உள்ளே போ சைத்தான். எப்படியோ ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு. அப்படியே டைட் பண்ணிப்போம். இப்போ கேமராவை பார்த்தீங்கன்னா கீழே திருப்பிட்டுப்போம். இது வந்து டவுனில் தான் தெரியும், ரிவேர்ஸில், அதாவது தலைகீழாக தெரியும். நம்ம எடிட் பண்ணும்போது இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டோங்கன்னா நமக்கு வந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்மெட்லேருந்து பார்க்குறப்போ. ஸோ நான் இந்த ஆங்கிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இதோட வந்து ரெக்கார்ட் பண்ணி இதோட வியூ எப்படி இருக்குன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது நாளைக்கே இல்லைனா இன்றைக்கே கூட வந்தாலே வந்துடலாம். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு இருக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். See you, bye bye.